தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும். அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த 31 நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். கார்மல் அன்னை வரலாறு. கார்மல் அன்னை பக்தி புனித பூமியில் உள்ள கார்மல் மலையின் சரித்திரத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே புனிதமாக கருதப்பட்ட இந்த மலை இறைவாக்கினர் எலியாவின் ஆன்மீக தலமாக விளங்கியது. இந்த மலையில்தான் கார்மேல் சபையும் அன்னை மரியாளின் மீது ஒரு சிறப்பான பக்தியும் உருவானது. கார்மல் மலையின் ஆன்மீக வரலாறு கிமு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறைவாக்கினர் எலியாவுடன் தொடங்குகிறது. அவர் கார்மல் மலையில் தங்கி பாகால் என்ற தெய்வத்தை வணங்கிய தீர்க்க தரிசிகளை வென்று உண்மையான கடவுள் ஒருவரே என்று நிரூபித்தார். எலியாவின் ஆன்மீக ஊக்கத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் துறவிகள் பிற்காலத்தில் இந்த மலையில் குடியேறி ஜெபத்திலும் தவத்திலும் வாழ்ந்து வந்தனர். சிலுவை போர்களுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த துறவிகள் ஒன்று கூடி ஒரு சபையாக உருவானார்கள். அவர்கள் தங்கள் துறவற இல்லத்திற்கு அருகே அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டினார்கள். அந்த இடத்தின் பெயராலேயே அன்னை மரியா கார்மல் அன்னை என்று அழைக்கப்பட்டார். இவர்களே கார்மேல் சபை துறவிகள் என்று அழைக்கப்பட்டனர். 13ஆம் நூற்றாண்டில் புனித பூமியில் ஏற்பட்ட அமைதியின்மையால் கார்மேல் சபையினர் ஐரோப்பாவிற்கு குடிபெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. புதிய சூழலில் பல சவால்களை சந்தித்த அச்சபையின் தலைவர் புனித சைமன் ஸ்டாக் மனமுடைந்து கார்மல் அன்னையிடம் உருக்கமாக வேண்டினார். மரபு வழி செய்தியின்படி 1251ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் நகரில் புனித சைமன் ஸ்டாக்கிற்கு அன்னை மரியா காட்சியளித்தார். அப்போது தனது பழுப்பு நிற உத்திரியத்தை அவரிடம் கொடுத்து, என் பிரிய மகனே, இதோ இந்த உத்தரியத்தை என் அன்பின் சின்னமாக ஏற்றுக்கொள். இதை அணிந்து கொண்டு இறப்பவன் எவனும் நித்திய நெருப்பில் அழிந்து போவதில்லை. இது மீட்பின் அடையாளமாகவும் ஆபத்துகளில் பாதுகாப்பாகவும் என் சிறப்பு பாதுகாப்பின் வாக்குறுதியாகவும் இருக்கும் என்று கூறினார். இந்த உத்தரியம் அன்னை மரியாவின் மீதுள்ள பக்தியின் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியது. இது வெறும் ஆடை அல்ல, மாறாக அன்னை மரியாவின் பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் நம்பிக்கை வைத்து கிறிஸ்தவ நெறிகளின்படி வாழ்வதற்கான ஒரு அர்ப்பணிப்பின் சின்னமாகும்.
புனித சைமன் ஸ்டாக்கிற்கு அன்னை மரியா காட்சியளித்த நாளான ஜூலை 16ஆம் தேதி கார்மல் அன்னையின் திருவிழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா உத்தரிய மாதா திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று கார்மல் அன்னை பக்தி உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்களிடையே, குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவர்களிடையே ஆழமாக வேரூன்றியுள்ளது. எண்ணற்ற தேவாலயங்களும் பள்ளிகளும் கார்மல் அன்னையின் பெயரில் நிறுவப்பட்டுள்ளன. அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தேடும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் உத்தரியத்தை அணிந்து கடலின் நட்சத்திரமே என்று போற்றப்படும் கார்மல் அன்னையின் பரிந்துரையை நாடி வருகின்றனர். அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. மரமும் செய்வோம் அல்லை உனை பின் செல்வோம், அன்பும் மரமும் செய்வோம் அல்லை உனை பின் செல்வோம், உன்னை துணையாய் கொள்வோம் என்றும் பாவத்தை வெல்வோம், அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. ஆண்டவரே, எங்கள் இறைவா, அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே,
நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும், குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தாயாம் அன்னை மரியாவே, கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர். உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது. நாசரேத்தில், விவிலியத்தில், இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு, நம்பிக்கை, மனம் வருத்தம், ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர். தாயே, உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம். உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம். உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன. இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும். தினந்தோறும் ஜெபிக்கும் வரத்தை, குறிப்பாக ஜெபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும். பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன், காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும். தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும். நோயுற்றவர்களை குணமாக்கும். வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும். துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும். இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமேன்.